Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலீத் அண்ட் நீங்க பார்த்து கொண்டு இருக்குது ஃபுட் மூமெண்ட்ஸ் 6. ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு அருமையான சிக்கன் ரோஸ்ட் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பர்ஃபெக்டான சிக்கன் ரோஸ்ட் எப்படி நம்ம செய்யறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வீடியோ பாருங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இதுவரை யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அடுத்த அழகான ரெசிபி எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. சரியா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I'll pop off. So okay, first அடுப்பு பற்ற வச்சிடலாம். இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்காங்க, அப்போ தான் ஃப்ரை பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம் சிக்கனு, அதனால் நான்ஸ்டிக் பேனு கொஞ்சம் ஃப்ளவர்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஊற்றி வச்சு ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிற வரை வெயிட் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 20-25 பீசஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஃபுல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஹோல் கரம் மசாலா பாருங்கள், ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சம் ஜாதி பத்திரி, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலை, ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, 2 பீஸ் பட்டை, ஒரு சின்ன பீஸ் கடல் பாசி, ஒரு 4 கிராம்பு, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து கருவேப்பிலை பாருங்கள், ஒரு 10 லீஃப் கருவேப்பிலை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது கேஷ்யூ நட் பாருங்கள், ஒரு 10-15 பீஸ் கேஷ்யூ நட்டு, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த கேஷ்யூ நட் லைட்டாக கலர் மாறின உடனே வெங்காயம் வெட்டி வச்சுருங்க பாருங்கள், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதாவது ஒரு 200லேருந்து 1/4 கிலோ அளவு எடுக்கும். இதை அப்படி ஆட் பண்ணிடலாம். ஓகே வெல். இந்த நேரம் வந்து திருவண்ணா தேங்காய் வச்சுருங்க பாருங்கள், டீஸ்பூன் வச்சு 1 டீஸ்பூன் அளவு திருவண்ணா தேங்காய், இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டு தக்கனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கலர் மாறுற வரை நல்லா வதக்கலாம். சரியா? ஓகே வெல். இந்த வெங்காயம் லைட்டாக மேஷ் ஆகிட்டு பாருங்கள், கலர் லைட்டாக மாறிட்டு, அவ்வளோதான். இந்த நேரம் வந்து சின்ன வெங்காயம் வச்சுருங்க பாருங்கள், கரெக்டாக ஒரு 15-20 பீஸ் இருக்கும். இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். எடை போட்டிங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கூட 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இப்போ லைட்டாக ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ சிக்கன் வச்சுருங்க பாருங்கள், வித் போன் சிக்கன், அதாவது இது கரெக்டாக ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்குது. குவான்டிட்டி வந்து உங்களுக்கு தகுந்த நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபேமிலி மெம்பர் வந்து 4 பர்சன்ஸ் இருக்கிறோம். ஸோ அது தகுந்த நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் தகுந்த நீங்கள் அந்த குவான்டிட்டி எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிக்கன் இப்போ அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஓகே வெல். இதில் வந்து இப்போ ஒரு கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், கரெக்டாக 1.5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். சோயா சாஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட் இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் பெப்பர் பாருங்கள், அதாவது நல்ல மிளகு பொடி, இதே அப்படி ஒரு கரண்டி, சின்ன கரண்டி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கான நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கரம் மசாலா ஒரு கரண்டி, அடுத்தது சில்லி பவுடர் ஒரு கரண்டி, அடுத்து மல்லிப்பொடி ஒரு கரண்டி, அடுத்தது வந்து மஞ்சள் பொடி ஒரு கரண்டி, அவ்வளோதான் ஸ்பைசஸ்ஸு. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இது வந்து நல்லா பெரட்டி வச்சு இப்போ சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். சரியா? கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேம் வேண்டாம், ரொம்ப லோ ஃப்ளேமும் வேண்டாம். இருந்தாலும் அடிக்கடி திறந்து லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா பயம் இல்லை, நான்ஸ்டிக் இல்லாத வேறு பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடிபிடிச்சு போயிடும், பிறகு ஏசிடாதீங்க சொல்லிட்டேன். சரியா? 5 நிமிஷம் ஆகிட்டு இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குது. லைட்டாக மல்லி புதினா இதில் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மைல்டாக அழகாக கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக. இந்த சிக்கன் தான் தண்ணி விட்டுட்டு இருக்குது. நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ரோஸ்ட்டு பார்த்தீங்களா, நல்லா ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது நம்ம ஒயிட் சாதத்தை கூட என்ன டிஃபன் ஐட்டம்ஸ், புரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம் எது கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் சாதத்தை கூட சாப்பிட்றீங்கன்னா கூட ஒரு ரசம் வச்ச போதும், நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதில் இப்போ லைட்டாக மல்லி இலை, லைட்டாக புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அவ்வளோதான். திரும்ப மூடி வச்சிருவோம். சிக்கன் நல்லா குக் ஆகட்டும், இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சரியா? சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகட்டும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், லோ ஃப்ளேமில் கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட ஆகிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அப்போ தான் நல்லா தெரியும். என்ன பாருங்கள், ஓ பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக மைல்டாக கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ இப்போ தான் இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக அழகாக வெந்திருக்கும். இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ சிக்கன் ரோஸ்ட்டு பார்த்தீங்களா, நல்லா அட்டகாசமாக அருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ளவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சிக்கன் பீஸ் எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு பீஸ் எடுத்து இப்படி லைட்டாக தண்ணியில் விட்டு பார்ப்போம். என்ன பாருங்கள், நல்லா சூப்பராக அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இது போதும், இது ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில். சரியா?
எப்படி வேறு லெவல் பார்த்தீங்களா? இதோட கலர் பாருங்கள், நல்லா நேச்சுரல் கலரு. நம்ம கலர் அடிஷ்னல் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. பொறுக்க முடியல, கேரளாவில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது கேரளா ஸ்பெஷல் டிஷ்ஷு பார்த்தீங்களா? அதாவது கொட்டியம் அந்த மாதிரி ஏரியாவில் கேரளாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இது விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ரெட்டிஷ் கலரோட வரும். தேங்காய் கொஞ்சம் வறுத்து போடுவாங்க ப்ரௌன் கலரில். அதனால் கொஞ்சம் நல்லா ரெட்டிஷ் கலர் வரும். ஸோ நான் வந்து எனக்கு தக்கான அப்டேட் பண்ணி கொஞ்சம் செஞ்சுருக்கேன். ஏன்னா இது நல்லா ஹாட் டைம், நல்லா சம்மர் டைம் பார்த்தீங்களா? வேர்த்து கொட்டுட்டே இருக்குது. வீடு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம. சரி, அதே மாதிரி எங்கேருந்து நீங்கள் பேசுகிறீங்க அதுவும் சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது வாய்ப்பு கிடைக்கும். ரெசிபி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ரெசிபி, ரொம்ப சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணுறாதீங்க. சரியா? ஓகே டியர் வியூவர்ஸ், இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியுடன் உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதை வர ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.